லாஸ்ட் வீக் ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஜீரக தண்ணி குடித்தா வெள்ளையாகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நம்மளோட ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிகாஸ் அவங்க வந்து கேரளாக்கு டூர் போயிருக்காங்க போல். அங்கே வந்து ஹோட்டல்ஸில் வந்து ஜீரக தண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு அதனால தான் அங்கே இருக்க மலையாளிஸ் எல்லாருமே வந்து கலராக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணாங்க. வாங்க இந்த வீடியோவில் ஜீரக தண்ணி குடித்தா கலர் ஆகலாமா இல்லையான்னு பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஏஞ்சல் பசி. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜீரக தண்ணி நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட பாடியில் இருக்கிற நச்சு பொருட்கள்லாம் வெளியே போய் நம்மளோட பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்குது அண்டு செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து நம்மளோட பாடியில் இல்லாமல் ரத்தத்தை வந்து சீர்படுத்துது, நம்மளோட பிளட் சுகர் லெவலை வந்து சீராக மெயின்டைன் பண்ணிக்குது, நம்மளோட குடல் சம்மந்தமான நோய்கள்லாம் எதுவும் வராமல் நம்மளோட குடலை வந்து பாதுகாத்துக்குது. அப்புறம் வந்து இந்த ப்ளோட்டிங் வந்து ஏப்பம் வர்றது, நெஞ்சரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் தவிர்க்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. மற்றபடி வந்து கலர் ஆகுமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. ஒரு பர்சனோட ஸ்கின் கலர் வந்து அவங்களோட ஜீனை வச்சு தான் டிசைட் ஆகுது. அவங்களோட ஜீன் பேரண்ட்ஸ் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான கலரில் இருக்காங்களோ அது ரிலேட்டடான தான் கலர்ஸ் தான் வந்து மெயின்டைன் ஆகுமே தவிர, ஜீரக வாட்டர் எடுக்கிறனால இந்த நச்சு பொருட்கள்லாம் வெளியே போகிறனால நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும், ஹைட்ரேட்டடாக இருக்கும், மற்றபடி கலர்லாம் ஆக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் க்ளோ ஆகுது, நச்சு பொருட்கள்லாம் வெளியேறுதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டி நிறையா தண்ணி எடுத்து ஜீரகம் போட்டு டே ஃபுல்லாக ஜீரக தண்ணியெலாம் குடிச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. இது குடிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. 2 கிளாஸ் தண்ணியை வந்து பாயில் பண்ணி அந்த பாயில் ஆகிட்டு இருக்கும்போது 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை உள்ளே போட்டு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி குடிக்கலாம். இப்படி குடிக்கும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரியான அந்த பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ.